உங்களுடைய ஆத்துமாவை பாதுகாத்து கொள்ளவும், நீங்க இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கை முழுவதும் சமாதானமா வாழவும், உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படவும், உங்கள் ஓட்டம் முடியும் போது ஜெயத்தோடு முடியணும். அதை பத்தி தான் எனக்கு பேச தெரியும். சரியா? வேதம் சொல்லுகிறது, சேவானுடைய மரணத்தின் நிமித்தம் சபைக்கு துன்பம் வந்த போது இந்த துன்பத்துக்கு காரணம் யார்னா இந்த சவுல். இன்னைக்கு நான் தாழ்மையா சொல்றேன், நீங்க போகிற சபைக்கு எந்த விதத்தில் நீங்க துன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. உங்களுக்கு ஊழியம் செய்யணும் ஆசையா இருக்கா? உங்க பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு, நான் இந்த கிராமத்துக்கு போறேன், இந்த ஜார்க்கண்டுக்கு போறேன், இந்த உத்தரப்பிரதேசத்துக்கு போறேன், அல்லது அந்த சென்னைக்கு வெளியே அங்கங்கேயோ போறேன், அந்த பக்கம் போறேன், போயிட்டு நான் அங்கே போய் ஒரு சபையை நிறுவலான்னு இருக்கிற பாஸ்டர்னா, பாஸ்டர் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்புவார். எந்த காரணத்தை முன்னிட்டும் அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளை களவாடிக்கிட்டு போகக்கூடாது. அது பேர் தான் பகல் கொள்ளை. புரியுதா உங்களுக்கு? சபைக்கு விரோதமாக எவன் ஒருவன் செயல்படுகிறானோ, ஐ ஆம் டாக்கிங் அபவுட் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஏதோ நான் உலக பிரகாரம் சபை பற்றி, இந்த குறிப்பிட்ட சபையை பற்றி பேசல, கர்த்தருடைய சரீரமாகிய சபையை பற்றி நான் பேசுறேன். யாராவது ஒருவன் சபைக்கு துன்பத்தை கொண்டு வருவானானால் அது ஆண்டவரை டைரக்டா ஆக்ஷன் எடுப்பார். அது மாதிரி சபைக்கு ஒருவன் துன்பத்தை உண்டாக்கினால் அதை கர்த்தரே முன்னின்று அதை விசாரிப்பார். அதனால பாரத்தோடு நான் சொல்றேன், இப்படிப்பட்ட ஏதாயில் இருக்குமானால் அதெல்லாம் ஆண்டவரே என்னை விட்டு போயிருட்டோம்ப்பா அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்கணும்.